வயநாடு முண்டகை சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களின் விவரங்களை சேகரிக்க குடிமைப்பொருள் வழங்கல் துறையினர் ரேஷன் கார்டு விவரங்களை சரிபார்த்து வருகின்றனர். மேப்பாடியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடை எண் 44 மற்றும் 46 உள்ள அனைத்து நபர்களின் விவரங்களும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வழங்கல் அலுவலர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் உடைமைகளை இழந்தவர்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர், ரெகுலேட்டர் மற்றும் பாஸ்புக் வழங்க கேஸ் ஏஜென்சிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள சூரல்மலை, முண்டகை பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று முதல் அங்கு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கேரள அமைச்சர் ராஜன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை பெய்லி பாலத்தை கடக்க 1500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதிக மக்கள் வருவதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். தேடுதல் பணிக்காக மீரட்டிலிருந்து மேலும் 4 சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் விமானம் மூலம் வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் அடையாளம் காண முடியாத உடல்கள் மற்றும் உடல் உறுப்புகளை DNA பரிசோதனை செய்ய இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்படுகின்றன. உயிரிழந்தவர்களில் அடையாளம் காண முடியாத 27 முழு உடல்கள் மற்றும் 40 உடல் பாகங்களை DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காண உறவினர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்படுகிறது. மேப்பாடி அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஊராட்சி மன்றத்தில் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் சடலங்கள் எடுத்துச் செல்லப்பட்ட ஆம்புலன்ஸுக்கு நீலகிரி அருகே மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் இருந்து அடித்துச் செல்லப்பட்ட சடலங்கள் நிலம்பூர் பகுதி அருகே கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு எடுக்கப்பட்ட 2 சடலங்கள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டன. அப்போது நகர்ப்பகுதியில் சூழ்ந்திருந்த குழந்தைகள் உள்ளிட்ட பலர் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.